ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஆஷிதா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கணும், ஒரு 5 நிமிஷத்தில் ரவா பிஸ்கெட் எப்படி பண்ணது பார்க்க போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு ரவா எடுத்துக்கோங்க. ரவா நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாசனை வரைக்கும் இது இருக்கட்டும். ரவா ஒரு கப் எடுத்துக்கிட்டோம்னா அதே அரை கப்பில் வெல்லத்தை எடுத்துக்கோங்க. வெல்லம் இல்லைனா பரவாயில்ல, சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க. இது வாசனைக்கு தான். ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு ரவாவை ஆட் பண்ணிடலாம். நல்லா வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரவா எடுத்துக்கோங்களா, அதே கப்பில் 2.5 கப் எடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நாள் கொதி வந்ததுக்கப்புறமே வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிம்மில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சு வேவாது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்துச்சு பாருங்கள். நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு வெல்லம் போட்டதுனால. இப்போ இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி போட்டுருங்க. கையில் ஒட்டிச்சு எண்ணெய் ஆட் பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான 5 நிமிஷத்தில் ரவா பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சுன்னா உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம்.